அனைவருக்கும் மன்மத வணக்கங்கள். அதாவது இந்த நிறைய மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் வந்து பேசுறத வந்து ட்ரால் பண்றாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்றேன், நான் இப்போ நல்லா தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நல்லா தெளிவாக புலமையோட பேசினா என்ன, நாளைக்கு நான் எலெக்ஷன்ல இருந்தேன்னா நீ என்ன எம்எல்ஏ ஆக்குவியா? இதான் என்னோட கேள்வி. அந்த லட்சணத்தில் இப்போ போயிட்டு இருக்கு. சரி, தவறுகள் நடக்குது. தாவேகா தரப்புலையும் சில எம்எல்ஏக்கள் வந்து நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. நம்ம ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும்தான் வாக்களிச்சோம். மிச்சம் இருக்கவங்க வந்து தவறு பண்ணும்போது அதை சுட்டி காட்டணும். ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கப்புறம் என்னன்னாலும் சரி நம்ம கேட்க தான் போறோம். அவங்க தப்பு பண்ணாலும் எடுத்து வைக்க தான் போறோம். அவங்க தப்பு பண்றாங்க, அதுக்காக நாங்களும் பண்றோம், அது சரியாயிருமான்னு கேட்டா கிடையாது. அவன் தப்பு பண்ணா அதனாலதான் ஒன்ன வர வச்சிருக்கும். நீயும் தப்பு பண்ணியனா ஒன்ன மாத்த ஒரு சில நொடிகள் ஆகாது. அப்படிங்கிறதுனாலதான் மக்களே என்ன சொல்றேன்னா, இவனுக்கு வந்து அவதூறுகள் பரப்பக்கூடாது. அதான் சொல்றேன், உண்மையான வந்து கிரிட்டிசிசம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அவதூறுகளை பரப்பக்கூடாது. நீங்க விமர்சனத்தை வைங்க, ஆனா அவதூறை பரப்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோமே தவிர முட்டு கொடுக்கறதும் கிடையாது. இங்க கொட்டு தான் கொடுக்கணும் இவனுங்களுக்கு. ஸோ நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ சொல்றாரு, அது என்னன்னு கேட்போம் ஃபர்ஸ்ட். அப்படிங்கிறது மதிச்சு கொடுக்குறாங்க, கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும் அது எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல, இதுல என்ன பொய்? அந்த குடியுரிமை பெற்றவர்கள் ஒரு 4-5 பேரை பேசுறாங்க. உண்மையிலே கொடுக்குறாங்க. அந்த குடியுரிமை பெற்றது வேற யாரும் இல்லை, இந்த ஆமவாடு குஞ்சுகள் இருக்குல்ல, இதுங்க தான், வேற யாரும் இல்லை. அவனுங்க தான் ஏதோ அது. ஏன்னா அதிபருங்க, அவர் வந்து அதிபர். இதனால சொல்றது, அண்ணன் இன்னொரு நாட்டில் அதிபராக இருக்கிற, நாங்கள் கிண்டல் பண்றோம்னு நினைச்சீங்க. நீங்க அதிபர் சொன்னோட கிண்டல் பண்றீங்க, கிண்டல் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் கையெழுத்து போட்டு குடியுரிமை கொடுக்கறதுக்கு ஒரு நாடு இருக்கு. அது எந்த நாடுன்னு தான் தெரியல. அதான் சொல்றீங்களா, அவனுக்கு கனவு உலகத்துல ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்கல்ல, அந்த நாட்டுக்கு அவர் அதிபர். அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம், அண்ணன் கையெழுத்து, ஒருத்தர் கையெழுத்து போட்டு அங்க குடியுரிமை கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து அதிபராக தானே இருக்கணும். அதனாலதான் அவர் அதிபர்னு சொல்றோம். என்னடாவே இதுக்குதான் சொல்றது, அண்ணன் பேசாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, வாக்களிப்பாங்க. மூடிட்டு இருங்கடான்னா கேட்குறீங்களா? போன எலெக்ஷன்ல சொன்னோம், மூடிட்டு இருங்கடா, உங்களை நம்பி ஒரு 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ராவாவது விழுந்திருக்கண்டான்னு சொல்லி யாரு கேட்குறா? ஜாய் அலுகாஸ் பிட் பண்ணி டெண்டர் எடுத்திருக்காங்க. ஆனா இவனுக்கு என்னன்னா, ஜோஸ் அலுகாஸுக்கு விளம்பரமா நடிச்சாரு, அதனால பிரதர் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயத்தை உருட்டிட்டு இருக்கானுங்களே. சரி, நான் ஒன்று கேட்கறேன், இது ஓகே, நீங்க சொல்ற மாதிரி முறைகேடுன்னு வச்சுக்கலாம். ஜோஸ் அலுகாஸ், ஜாய் அலுகாஸ் நீங்க வச்சுக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 2வது ஆப்ஷனா கொடுக்கும்போது அவங்க பிட் பண்ணாங்கல்ல, L2 ஆனாங்கல்ல, L9 என்னமோ இருந்துட்டு L2 ஆனாங்கல்ல. அப்ப என்னோட கேள்வி, ஜாஸ் அலுகாஸ் வந்து இவங்க கூட கூட்டணினா கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு எதுக்குடா கொடுத்தாங்க? தற்கூரி கூட்டாங்களா, அறிவு கட்டவனுங்களா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்டே கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணிருக்கணும், இதே பிட்டுக்கு ரெடி ஆயிருக்கணும். 2வது பிட்டுக்கு எதுக்குமே வந்து 0.1 கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க கூட்டணியா இருந்தா, கள்ள கூட்டணியா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே ஒரு 4-5 மாசமா ஃபேக்கான நரேட்டிவ்ஸ் வந்து, ஃபேக்கான விஷயங்களை வந்து பரப்பி மக்கள் மத்தியில வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பா அது வேகமா பரவுது, அது தீய கொளுத்தி விட்ட மாதிரி வேகமா பரவுது. ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா உண்மையான விஷயத்தையும் தாவேகா சார்பா சொல்லணும். என்னன்னா, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவரோட ஒரு நியூஸ் தான். என்னன்னா, இந்த அம்மை நோய்களுக்காக கிட்டத்தட்ட 1.5 கோடியா சம்திங், ஒரு நிமிஷம் அதை மட்டும் செக் பண்ணிப்போம். 1.5 கோடி தான், 1.5 கோடி அம்மை வார்த்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தங்கும் மண்டபம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தது எதுக்கு, தாவேகா கவர்மெண்ட் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அம்மை வார்த்தவங்க வந்து குணமாகி அதுக்கப்புறம் நார்மலா இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு முறை இருக்கான். இந்த அவங்க அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணி, அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்காக அதாவது அந்த இது குணமானதுக்கு அப்புறம் வந்து அவங்க அந்த மண்டபத்துல தங்குவாங்களாம். இதுல இவங்க என்ன தெரியுமா பரப்பிட்டு இருக்கானுங்க, அம்மை வார்த்தவர்களுக்கு இப்படி நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து எல்லாருக்கும் பரவாதா, இது எப்படி ஒரு முட்டாள்தனமான செயல்னு சொல்லி. அடே கிறுக்கு கூட்டங்களா, அவங்க வந்து குணமானதுக்கு அப்புறம் ஒரு நடைமுறை, அவங்களுக்கு வந்து வேண்டுதல் மாதிரி அவங்க வந்து அங்க தங்கிட்டு அங்க வேண்டுதலை முடிச்சுட்டு போவாங்க. அதுக்காக தான் சொல்லி அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு. இத ஒரு கூட்டம், சம்பந்தமே இல்லாம ஒரு தற்கூரி கூட்டம், ஒரு கொத்தடிமை கூட்டம், ஒரு கூமுட்டை கூட்டம், ஒரு ஊப்பி கூட்டம் இப்படி பரப்பிட்டு இருக்கு. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு யாரு தெரியுமா? இந்த என்டிகே சாட்டை சொல்றது ஒரு விஷயத்தை கேட்போம். ஆமா, சட்டசபையில ஏவ பேசுறாரு இவர். அது என்ன வந்து பவர்ஃபுல் அமைச்சராக இருந்தவர், ஒரு 4-5 மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக இருந்தவர். அப்படிங்கும் போது அவரை டார்கெட் பண்ணிருக்காங்க. டார்கெட் பண்ணி ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையில ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த வழக்கை பதிவு பண்ணி அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைய இருந்த முன்னாள் டிஜிபி வழக்கு போட வேண்டாம் இருக்காரு. நீங்க என்ன ஏவலுக்கு ஃபேவரா பேசிக்கலாம் இருக்காங்க. சார், வழக்கு போடணும் முகாந்திரம் இல்ல. ஒரு பொறியாளர் தப்பு செஞ்சுட்டு நீங்க அமைச்சர் மேல வழக்கு போட்டீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதோட இந்த ரோடும் போட்டு முடிச்சாச்சு. சாதாரண ஒரு நடைமுறையா. இதுக்கு முன்னாடி திமுக எதிர்ப்புன்னு சொல்லி இருந்தவங்க இப்ப இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம், தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம்
திமுக எவ்வளவு முட்டு கொடுக்குறானுங்க பாருங்க. இவனுங்க இந்த இடத்துல சப்போர்ட் அதாவது அதை வந்து எதிராக கூட பேசண்டா, ஆனா சப்போர்ட் பண்ணி பேசுறோம். ஏவாவேலு தப்பே பண்ணலையா, ஸ்கேமே பண்ணலையா, அந்த துறையில இருந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தவன் பிரச்சனை தான், இவங்க கிடையாது, இன்ஜினியர்ஸ் பிரச்சனை இவரு கிடையாதுன்னு சொல்லி போன ஆட்சியில் என்ன சொன்னாங்க. இதுவே தாவேகா தரப்புல யாராவது ஒருத்தர் பண்ணிட்டா உடனே அந்த அமைச்சர் தப்பான். இங்க வந்து எவ்வளவு அழகா நான் கேட்கிறேன், இந்த இடத்துல திமுக காரன் இதுக்கு முட்டு கொடுத்தா பரவாயில்ல, நீ என்ன வெண்ண மயிருக்கடா நீ வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. ஏவாவேல் நல்லவரோ கெட்டவரோ அதை வந்து அரசு முடிவு பண்ணும், அதை வந்து அரசெல்லாம் தாண்டி கோர்ட் முடிவு பண்ணும். நீ யாரு? நீ நாம் தமிழர் கட்சி தானே, நீ எதுக்கு அங்க முட்டு கொடுத்துட்டு இருக்க? தப்போ தப்பு இல்லையோ, நீ ஜட்ஜா மாறிட்ட எப்படி? அப்போ இதுக்கப்புறம் இதை விட தெளிவா இவங்க வந்து இப்ப கூட்டணியில இருக்கிறாங்க. இவங்களோட போக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு தான் புரியல தம்பிமார்களுக்கு. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோங்கடா, இந்த மாதிரி முட்டு கொடுக்கறனாலதான் அட்லீஸ்ட் அமைதியாவது இருக்கணும். அதை விட்டுட்டு கேன மாதிரி முட்டு கொடுக்கறனால தான்டா உங்களை காரி துப்புறானுங்க. இதுல 8 கோடி மக்கள் முட்டாளாம், இவங்க 15 லட்சம், அதுவும் இப்ப குறைஞ்சிருக்கும். இந்த 10 லட்சம் பேர் வந்து அறிவாளிகளாம், ஆகச்சிறந்த அறிவாளிகளாம். நீங்க வாங்கடா, ஒரு 10 பேர் வாங்கடா, உங்கள்கிட்ட ஒரு 10 கேள்வி நறுக்குன்னு கேட்கறேன், நீங்க அறிவாளிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போங்க பார்ப்போம். உனக்கெல்லாம் ஜென்ரல் நாலேஜே ஒரு மயிரம் கூந்தலும் கிடையாது. யார் இந்த நாம் தமிழர்ல? இவனுங்க வந்துட்டு முட்டு கொடுக்கறத பத்தி பேசுறானுங்க, இவனுங்க வந்து அறிவை பத்தி பேசுறானுங்க, இவனுங்க வந்து அடுத்தவங்களை தற்கூரின்னு சொல்றானுங்க. ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாத தற்கூரி கூட்டம். அப்புறம் இந்த சிஜேபியோட அட்மின், அதாவது இந்த அட்மினை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயத்துக்கு போராடுறாரு, அட்லீஸ்ட் போராடுறாருன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து குறை சொல்ல விரும்பல, பேர் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா நினைச்சிட்டு போட தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாடை சீண்டி பார்க்கணும், அதுவும் விஜய் அவர்களை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. இவர் இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவாரா? அப்படி நீ எக்ஸ்போஸ் பண்ணணும்னா, இங்கே வந்து ஸ்கூல்ஸை நீ எக்ஸ்போஸ் பண்ணணும்னா 70 வருட திராவிட கட்சிகளின் ஆட்சியை தான் நீ வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியுமே தவிர தாவேகாவி 100 நாள் செஞ்ச சாதனை வந்து உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ரிஃபார்ம் பண்ணணும், அந்த ஸ்கூல்ஸை வந்து ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி தாவேகா அரசு தரப்புல அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ எக்ஸ்போஸ் பண்ண அவங்கள தான் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்னதான் நீயே எக்ஸ்போஸ் பண்ணிப்பேன்னு சொல்லணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டோட நிலைப்பாடுகளே வேற. இங்க தமிழ்நாடு சிஜேபி பார்ட்டி வந்து போராட்டம் நடத்துறதா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இங்க நடக்கிறது மட்டும் தான் போராட்டம்னு சொன்னீங்க. இங்க பேன் நீட்டுக்கு போராடினாங்க, அங்க ஃபேர் நீட்டுக்காக நீங்க போராடினீங்க. உங்க நிலைப்பாடு வேற, எங்க நிலைப்பாடு வேற. சப்போஸ் நீங்க உள்ள வந்தீங்கன்னா காரி மூஞ்சில துப்பி அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா இங்க இருக்க கம்ப்ளீட் நிலைப்பாடே வேற. ஒரு சில பேர் இப்போ வந்து ஏமாந்து போனாங்களே உங்களை நம்பி, அவனுக்கு திரும்ப வந்து உங்கள்கிட்ட ஏமாற மாட்டானுங்க. உங்க பருப்பு அங்க வேகம், அங்க வந்து தெளிவடைஞ்சிட்டாங்கன்னு பார்த்தா தெளிவடையல. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுதான் இப்பவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இங்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருவாங்க. அட்லீஸ்ட் எங்க சைட்ல இருந்து மாணவர்கள் இப்போவாது கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா செயல்படுறாங்கன்னு சொல்லி உண்மையாவே சந்தோஷப்படுறோம். அதனால உங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பேசி அவதூறு பரப்பிடக்கூடாது, தப்பான விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்களோட இது விஷயம் வந்து அவதூறம் கிடையாது, நாங்கள் விமர்சனம் ஏதோ ஒன்று வைக்க போகிறோம். நீங்கள் இங்கே வந்து சீண்டி தப்பாக போயிடும். உங்களை காட்டிலும் உங்களுக்கு முன்னால் உண்மையாகவே இளைஞர்கள் போராட்டத்தை நாங்கள் தான் தாவேக்காவை உருவாக்கி இருக்குமே தவிர நீங்கள் கிடையாது. நாங்கள் இங்கே ஆட்சியை மாற்றியாச்சு, நீங்கள் அங்கே எதாவது மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க, ஒரு ஆணியும் களத்தண்டான். நீங்கள் கேட்ட விஷயம் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து நியாயமாக வந்து என்ன கேட்டிங்கன்னா தாவேக்கா அரசு அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குற தப்பு கிடையாது. ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணிடுவோங்கிற வார்த்தை தான் தப்பு. ஏன்னா உரிமை, மனுஷனோட உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 19 வந்து இது பண்ணுது, ரைட் டு ஸ்பீச், ரைட் டு எல்லாமே அவங்களோட ரைட்டை வந்து பேசுது. ஓகேவா? அதனால கான்ஸ்டியூஷனலாகவே அந்த விஷயம் தப்பு, தாவேக்கா பண்ண தப்புன்னு சொல்லி ஒரு இது வந்துடும். அதனால இன்னொன்று என்னன்னா, ஒரு விஷயம் தப்பா பரவுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கவர்மெண்ட் அதை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா போன ஆட்சியில என்ன பண்ணானுங்க, அதுக்கு என்ன பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். யாராவது கேள்வி கேட்டாலே சுட்டு தள்ளுறதோ அவங்களை ஏதாவது ஒன்று பண்றது மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஆட்சியில கவர்மெண்டே சொன்னாலும் சபாநாயகரே சில விஷயங்கள் சொல்றாரு யார் ஆளுங்கட்சியை பார்த்து, ஆனா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து எதையுமே இது பண்ணல, எங்கேயும் வந்து அடிதடிக்கும் போகல. ஆனா இதுக்கு முன்னால அந்த ஆட்சியெல்லாம் அப்படி இருந்துச்சா? இங்க கவர்மெண்ட் எதிர்த்து, அதுவும் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுது, ஃப்ரீடமா பேச முடியுது. என்ன நாம் தமிழர் கேள்வி கேட்டா வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு மேல வேற ஒரு விஷயம் சொல்றாங்க. நீ கேள்வி கேள்ற, நீ ஃபர்ஸ்ட் கேள்வி கேளு, ஒழுங்கான தெளிவான கேள்விகளை கேளு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதே மாதிரி நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பல கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ ஒழுங்கா பதில் சொன்னா மோனே, அதுக்கப்புறம் நீ நாம் தமிழர் பத்தி பேசவே கூடாது, ஓட விரட்டுவோம். அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அறிவுபூர்வமா முதல் நாம் தமிழர் பேசுறீங்களான்னு கேட்டா கிடையாது. என்ன சுத்தியே பல பேரை வந்து நான் நேர்ல பாக்குற பல நாம் தமிழர் தற்குறிகளை நான் பாக்குறேன். ஓகே, நாம் தமிழருக்கு ஃபேவரா பேசுவானுங்க. 10 கேள்வி ஒழுங்கா கேட்டா, சேர்ந்தாப்புல கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த தற்குறி கூட்டம் இங்க கமெண்ட் செக்ஷன்ல பேசுறதுக்காகவும் மேடைகள்ல ஏதாவது வளர்றதுக்காகவும். ஆனா கேள்விகளை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டா, மக்களாம் ஒரு 4 கேள்வி கேட்டா ஒன்னால பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன், நீ சொல்லிக்கிட மாட்டேன். அரை கொஸ்டின் கூட பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ ஒரு அரை மெண்டல், அரை பைத்தியம்.
நாம் தமிழர் தற்கொலை கூட்டம் ஒரு விஷயத்தை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா நார்த்ல வந்து உங்களோட ஃபேவரட் சிஎம் முதலமைச்சர் யாருன்னு கேட்டா தளபதி தளபதி விஜய் தளபதி விஜய் விஜய் தளபதி விஜய் தளபதின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்றானுங்க. உடனே அதை மார்க் பண்ற மாதிரி ஒரு கூட்டம் சுத்திட்டு தெரியுது. அட்லீஸ்ட் அவர் அங்க தெரியுது, ஆல்சோ அவர் சிஎம்னு தெரியுது. அதுலேயே அவரோட பட்ட பேர்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து தளபதி அப்படிங்கிற பேர் தெரியுது. ஆனால் உங்க அண்ணன் சாமான எந்த சாமானுக்கும் தெரியலையாடா, டே யாருக்குமே தெரியலடா, ஒருத்தர் இருக்காரானே தெரியல. ஆனா நீங்க என்னன்னா இதை வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் உங்க அதை மார்க் பண்றதுக்காக ஒரு கண்டென்ட் இருக்குடா. உங்க அண்ணனை எப்படா மார்க் பண்றது ஃபர்ஸ்ட்? அதே மாதிரி இந்த திமுகவை அழிக்கிறதுக்கு நாம ஒண்ணுமே பண்ணண்டா, அவனுங்களே அழிஞ்சிருவானுங்க. என்ன பண்ணனே தெரியல, எப்படா இப்படி ஆட்சி மாறுச்சுன்னு நினைச்சு எதையோ பண்ணி உளறிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னால அவனுங்க அழிச்சுப்பானுங்க. சட்டசபையில வந்து அழிக்கிறேன்னு நினைச்சு இது பண்ணானுங்களா, அதே மாதிரி முன்னால உள்ளது வெளியே தெரியல, இப்ப மக்களுக்கு எல்லாமே தெரியுது. அவனுங்களே அழிச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, திமுக அழிக்கணும்னா ஒன்று பண்ணுங்க, இந்த உதயநிதி ஒரு 10 இடத்துல பேச சொல்லுங்க. அப்புறம் அந்த கட்சியில இருக்க 1-2 பைத்தியம், அது வந்து சொல்லவே வேண்டாம், அது வந்து பேசும்போதே பைத்தியம் கண்டுபிடிச்சலாம், அவங்கள வச்சு பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா சொல்றேன், அந்த கட்சின்னு ஒன்று இன்னும் 2-3 வருஷத்துல இருக்காம காணாம போயிடும். இதுல இந்த லெப்டிஸ் இடதுசாரிகள், அதாவது இந்த சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள்ல வந்து உண்மையிலே சொல்றேன், உங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. நீங்களாம் உண்மையில படிச்சிருக்கீங்களாடா? தங்கத்தை 1 பைசாவுக்கு கொடுப்பேன்னு எந்த ஆட்களும் சொல்லலை, எந்த வந்து மோதிர கம்பெனிகளும் சொல்லவில்லை, எந்த தங்க கம்பெனிகளும் சொல்லவில்லை. கிராமு 13,000 13,000 லாக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ லாக் பண்ணியாச்சு. ஆப்ஷன் பி செய்கூலி சேதாரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? முன்ன பின்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, குழந்தைய பெற்றிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஏன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதை தான் ஏன் 1 பைசாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒன்று பிட் பண்ணணுமே சொல்லி, இல்லைன்னா இலவசமாகவே பண்ணியிருப்பாங்க. காரணம் விளம்பரத்தின் நோக்கம் மற்றும் சேவை மனப்பான்மை மற்றும் வேற. நீங்க இதுக்கு மேல என்னன்னாலும் நீங்க சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு லாபம், அதனால அரசு மருத்துவமனைகள் டெவலப் ஆகி அதுல குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும் அப்படிங்கிறனால அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அ பிக் டீல், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் எனி ஒன். ஒன்லி த ப்ராப்ளம் ஃபார் தி திமுக கொத்தடிமை சூப்பீஸ் அண்ட் ஆல்சோ தி ஆமோடு டாட்டில்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் ரோவர் கார் விஷயத்தை பார்த்துருவோம். அதாவது இவர் வந்து இந்த அமைச்சர் வந்து ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கிட்டாராம், நிறைய பேர்ட்ட கமிஷன் வாங்கிட்டாராம், மாட்டு கொட்டாயில விட்டுருக்காராம், தெரிஞ்ச வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ, அண்ணன் வீட்லேயோ, ரிலேட்டிவ் வீட்லேயோ, யார் வீட்லேயோ விட்டுருக்காராம். அவரே வாய் வார்த்தையே சொல்லிட்டாரு. இப்போ அவரே வந்து அதுக்கு எவிடன்ஸாக சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் கேட்குறேன், இவங்க நொண்ணனுக்கே நலம் விரும்பி கார் வாங்கி கொடுக்கும்போது நாம் தமிழரை பார்த்து கேட்குறேன், அவருக்கே பென்ஸு கார் ஒருத்தன் வாங்கி கொடுக்குறானா, அதுவும் சோத்துக்கே வழியில, சோத்துக்கு செத்தவனுக்கே இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் கிடைக்குதுன்னா ஏன் அவருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் பேசலாம். அவருக்கு வாங்கலை, அவருக்கு கிடைக்கல, அவரே ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டார். இருந்தாலும் நான் கேட்குறேன், உங்கள் அண்ணனுக்கு இதில் சவுக்கு சொல்லிட்டார் ஆதாரப்பூர்வமாக. சவுக்கு என்ன உண்மையின் உத்தமனா இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? இல்லை கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். அவரே சொல்லிட்டார். அப்படி பார்த்தா சவுக்கு உங்கள் அண்ணனை திருட்டு பையன், திருநெல்வேலி திருட்டு பையன், அதிபர், முட்டா பையன், கதையின் நாயகன்னு பல விதமாக சொல்கிறாரு. அதெல்லாம் ஏற்றுப்பியா? இல்லை கேட்குறேன், இந்த நாம் தமிழரை பார்த்து கேட்குறேன், சவுக்கே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறியே தற்கொலை பயல. இந்த விஷயம் வந்து இடி கையில் கிடைச்சாலும் இல்லை பிஜேபி கையில் கிடைச்சாலும் சும்மா இருப்பாங்களே. இடி நேரத்துக்கு அவருக்கு வீட்டுக்கு அந்த மாட்டு கொட்டாய்க்குள்ளே இருந்திருக்கும், கொட்டாய்க்குள்ளே. சரியா? அது போக பிஜேபி இதான் சாக்குன்னு சொல்லி தாவேக்காவை கிடுக்குப்பிடி பிடிச்சிருக்கோம். எவ்வளோ அழகான வாய்ப்பெல்லாம் வச்சுட்டு உனக்கு அதாவது விகடன் போட்டுட்டானா? விகடன் என்ன பெரிய இதுவா? இல்லை கேட்குற பெரிய இதுவா? சுப்ரீம் கோர்ட்டெலாம் தாண்டி ஏதாவது ஒன்றா? விகடனே போட்டிருக்கானா ஈடிக்கு கிடைக்காம இருக்குமாடா? நேரத்துக்கு அவரை வந்து விடுவானுங்களாடா? அவரே ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி இருந்தால் வந்து எடுத்துகிட்டு போங்க, இல்லை எனக்கா தாங்க ஒரு 4 ரவுண்டு போகணும்னு சொல்லி. இதை ஒன்றும் இல்லைங்க, இந்த ரேஞ்ச் ரோவரை வந்து புக் பண்ணியிருக்க ஷோரூம்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஒரு 10-20 பேர் இல்லை, ஒரு 50 பேர் ஒரு வருஷத்துக்கு புக் பண்ணால் கூட இந்த 3-4 மாதத்தில் புக் பண்ண யாரெல்லான்னு பார்த்தா இவரோட பேரோ, இவரோட ரிலேட்டிவ்ஸ் பேரோ, யார் பேரோ வரப்போகுது. எதுக்கு மாட்டு கொட்டாய்க்கு போனோம்? இங்கேருந்து போனாலே பிடிங்கி எடுத்துடலாமே. இந்த அறிவு கூட இல்லாமலாடா இருப்பானுங்க, அறிவு கட்ட தற்கூறிங்களா? அப்படி வாங்கினாலும் ஓப்பனாக சுத்தலாமாடா? எதுக்குடா மறைச்சு வைக்கணும் தற்கூறி பயல்களா? சரி. ஸோ மக்களே, இவ்வளோதான். வேறு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவு